ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்ல இஃப் கண்டிஷன், அதை விட வைல் லூப், ஃபோர் லூப் இப்படியான விஷயங்களை பற்றி இந்த வீடியோல நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நாங்க பைத்தன் ஐடென்டிஃபயர்ஸ், பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டர் பிரசிடென்ட்ஸ் என்று சொல்லி எல்லா விஷயமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்க இஃப் கண்டிஷன் அப்படின்றத எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி இனிஷியலா பார்த்துட்டு வர போறோம். முதலாவது ஒரு ப்ரோக்ராம் நாங்க மேக் பண்ண போறோம். இதுக்கு முதல் வீடியோல நாங்க பார்த்திருந்தோம் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது வந்து எப்படி யூசர் இன்புட்ஸ் வாங்குற மாதிரி பார்த்திருந்தோம். அது நம்பரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம் மாதிரி பார்த்திருந்தோம். இதுல நாங்க இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். வேற வேற கேள்விகளுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிக்கல, முதலாவது கேள்வியை நான் இதுல பார்க்க போறது, ரெண்டு நம்பர்ஸை இன்புட் பண்ணிட்டு அதுல எது பெரிய நம்பர்ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு வரும். ஸோ அதுக்கான அவுட்புட் எப்படி வரலாம் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வர போறோம். ஸோ இதே மாதிரி நாங்க லூப் கன்செப்ட், அதை விட லூப் கன்செப்ட் மாதிரியே நாங்க ஃபோர், அதை விட வைல் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான லூப் வந்து பார்த்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இஃப் கண்டிஷன் என்று சொல்லி தனியாக பார்க்கல, முதலாவது யூசர் இன்புட்ஸோட இஃப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது ஒரு நம்பரை யூசர்கிட்ட இருந்து வாங்கி பார்ப்போம். யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கணும்னா ஆல்ரெடி நாங்க பார்த்திருந்தோம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கொள்றேன். இன்டிஜர் நம்பரா யூசர்கிட்ட இருந்து வாங்கி கொள்வோம். இன்புட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இந்த இன்புட்ல வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம், என்டர் a number, அவ்வளவு, என்டர் a number. ஸோ இதுல நாங்கள் ஒரு நம்பர் ஒன்றை கொடுப்போம். நம்பர் ஒன் என்று வச்சுக்கொள்வோம். நம்பர் ஒன் என்று சொல்லி நான் யூசர்கிட்ட இருந்து வாங்க, நம்பர் ஒன் என்று சொல்லி யூசர்கிட்ட இருந்து வாங்கினா பிறகு இன்னொரு நம்பரையும் நான் யூசர்கிட்ட இருந்து வாங்கணும். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போறோம். நம்பர் டூ ஒன்று வாங்கிக்கொள்வோம். கட்டாயம் இந்த வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணுவோம். அதை நாங்கள் y என்று ரெண்டு நம்பர் வாங்கியாச்சு. இந்த ரெண்டு நம்பர்லையும் எது பெரிய நம்பர் என்று நாங்க செக் பண்ண வேண்டி இருக்கோம். ஸோ எக்ஸ் என்றது பெரிய நம்பரோ இல்லாட்டி பை என்றது பெரிய நம்பரோ அல்லது ரெண்டுமே ஈக்குவலா ஒன்று பார்க்க வேண்டி இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நாங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு வரோம். இது இஃப் கண்டிஷனுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துட்டு வரணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல மேபி இதை பற்றி நான் கதைச்சிருக்கலாம். ஸோ ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ற நேரங்கள்ல நாங்கள் இஃப் அப்படி என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுட்டு எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் இப்படி நாங்க செக் பண்ணிக்கூட ஒரு டபுள் டாட் போடுறது கட்டாயம். எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு டபுள் டாட் போட்டுக்கொள்ளும். அதாவது இது ஒரு கண்டிஷன், அதாவது நாங்க சரியான்னு செக் பண்றோம். அப்படி சப்போஸ் சரியா இருக்குமாக இருந்தால் என்டர் பண்ணிடுவோம். பட் கீழே வந்தோடனே சின்ன ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கண்டிஷன் சரியா இருந்தால் நாங்க பிரிண்ட் பண்ணி கொள்ளக்கூடியமா இருக்கும். அப்படின்னு சொன்னால் எது பெரிய நம்பரா இருக்கும்னா எக்ஸ் தான் பெரிய நம்பர். அந்த எக்ஸ்ன்றதின் வேல்யூ தான் உங்களுக்கு தேவை. அப்ப நீங்கள் எக்ஸ் என்றே டைப் பண்ணல. இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் எக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி, எக்ஸ் வந்து ஒரு வையை விட பெரிய நம்பர்னா எக்ஸ் பிரிண்ட் பண்ணி. அடுத்தது எல்ஸ். எல்ஸ்ன்றது இதை விட வேற சந்தர்ப்பம். பட் இதுல வடிவா கவனிக்கணும், நாங்க ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ற சந்தர்ப்பங்கள்ல எக்ஸும் வையும் இப்படி இருக்கலாம். எக்ஸ் கிரேட்டர் தேன் வையா இருக்கு, அல்லது வை கிரேட்டர் தேன் எக்ஸா இருக்கலாம், அல்லது எக்ஸும் வையும் சமனா இருக்கலாம். மூன்று ஆப்ஷன் உங்கள்ட்ட இருக்கு. ஸோ மூன்று ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இஃபும் எல்ஸும் பாவிக்கிறது ஓகே. மூன்று ஆப்ஷன் இன்னொரு ஆள் புதுசா வரப்போ அந்த நேரங்கள்ல நாங்க என்ன செய்ய சொன்னால் எல் இஃப் பாவிச்சுக்கொள்ளும். ஸோ எல் இஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் கண்டிஷன்ல நாங்கள் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் அப்படின்னு எக்ஸ் ஓகே. எல் இஃப்ன்றது வந்து அப்படி இல்லாமல் நாங்கள் ஃப்ளோ சார்ட்ல படிக்க பார்த்துட்டு எல்ஸ் இஃப் இங்க நாங்க எல் இஃப் சொல்லுவோம். இஎல்ஐஎஃப். எல் இஃப்ல நாங்க என்ன செக் பண்ண போறோம்னா, சப்போஸ் y கிரேட்டர் தேன் எக்ஸா இருக்குமாக இருந்தால், y கிரேட்டர் தேன் எக்ஸா இருக்குமாக இருந்தால் இதுல நாங்க பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல y என்று y பெரிய நம்பர் நாங்க y தான் பிரிண்ட் பண்ணோம். இதுவும் இல்லாமல் கடைசி ஆப்ஷன் தான் எல்ஸ். இந்த எல்ஸ்ல நான் என்னத்தை கொடுப்பேன் சொன்னா, போத் சேம் நம்பர், ரெண்டுமே வந்து சேம் நம்பரா இருக்க போது நான் இந்த பிராக்கெட்ல மார்க் பண்ணி கொள்றேன். போத் ஆர் சேம் நம்பர்ஸ். ஸோ இப்படி நாங்க மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது சிம்பிளான ஒரு கோடிங். பட் இதுல நாங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு நம்பரை இன்புட் பண்ணி தானே போறோம். எந்த நம்பர் ஒன் வருது, நான் இதுல 34 கொடுக்குறேன். 45, 33, 45. இதுல 45 தான் பெரிய நம்பர் வருது. பட் இது ஒரு மீனிங்ஃபுல்லான நம்பர் ஆடுறது நல்லது.
லார்ஜ் நம்பர்ன்னு சொல்லிட்டு நாங்க ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ இதில் எக்ஸ் ஒரு கமா போட்டுட்டு ஒரு சிங்கிள் கோட்டேஷன்ல இஸ் லார்ஜ் நம்பர் இப்படி நாங்க மேக் பண்ணோம். ஸோ இதே மாதிரியே நாங்களும் இந்த பையன்றது பக்கத்துலேயும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து ஈஸியாக எங்களுக்கு ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பை இஸ் லார்ஜ் நம்பர் இதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ என்டர் நம்பர் 45 89. ஸோ 89 இஸ் லார்ஜ் நம்பர்னு சொல்லி நாங்க இஃப் கண்டிஷன் வந்து ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ப்ரீவியஸ் செஷன்லேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சின்ன ஒரு கவர் அப் மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷன் கண்டென்ட் முதலாவதா நாங்க வைல் லூப் அப்படி என்ன லூப்ன்றதை பற்றி கழிச்சு கொண்டு வர போறோம். நான் இதில் காமெண்ட்ல வந்து லூப்பிங் அப்படின்னு கன்செப்ட் போடுவோம். லூப்பிங்ன்றது தொடர்ச்சியா திரும்ப திரும்ப சில விஷயங்களை நாங்க ரன் பண்ணி பார்க்க போறோம். இப்ப உதாரணத்துக்கு 1 to 10 ஒன்றில இருந்து 10 மட்டும் எண்களை காட்சிப்படுத்த வேணும் அப்படி என்ற சந்தர்ப்பத்துல நாங்கள் ரெண்டு விதமான லூப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தன்ல ரெண்டு விதமான லூப் அவைலபிளா இருக்கும். ஒன்று சொல்றது ஃபோர் லூப் என்ற நேமால சொல்லுவோம். அடுத்தது வந்து WHAL வைல் லூப் என்ற நேமால சொல்லுவோம். ரெண்டு விதமான லூப்பையும் யூஸ் பண்ணுவோம். இப்ப நாங்க பார்க்க போறது வந்து வைல் லூப்பை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒன்றில இருந்து 10 மட்டும் எங்களுக்கு கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ இதுக்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 என்று வைக்கலாம். எக்ஸ்ன்றது ஆரம்பத்தில் 1. வைல் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். இந்த எக்ஸ் லெஸ் தேனோ ஈக்குவல் 10. எக்ஸ்ன்றது 10 விட குறைவா இருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கொள்ளணும் எக்ஸ். எக்ஸை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணுவீங்க. அடுத்த லைன்ல என்ன செய்வீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இப்படி இந்த லூப்பை நீங்க ரன் பண்ணுவீங்களா என்ன நடக்கும்னு சொன்னால் 1 2 3 4 சொல்லி 10 மட்டும் பிரிண்ட் ஆகும். என்ன ரீசனுக்காக இதுல 10 மட்டும் அவுட்புட் ஆனதுன்னு சொன்னா இதை நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணிக்கல எக்ஸ்ன்றது 1 இருந்தது. 1ன்றது 10 விட குறைவா இருக்கிறதால இந்த அவுட்புட் எங்களுக்கு இதுல வந்து பிறகு எக்ஸோட ஒன்றை கூட்டினா 2 திரும்ப மேல போய் செக் பண்ணுவேன். 2 10 விட குறைவுண்டா திரும்ப 2ன்றது டிஸ்பிளே ஆகும். திரும்ப 3 மாறும் 3 4 5 சொல்லி 10 மட்டுமே எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நாங்கள் லூப் பண்ணி சொல்லுவோம். ஒரு கண்டிஷன் சரியா இருக்கு மட்டும் இதுக்குள்ள திரும்ப திரும்ப என்ன செய்யும் இட்டரேட் ஆகிக்கொண்டே இருக்கும். வைல் லூப் பண்ணி நேமால சொல்லி இதே லூப்பிலேயே நாங்கள் வேற வேற விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் இதுல எங்களுக்கு ஒட் நம்பர்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். 1 3 5 7 9 2 2 இன்க்ரீஸ் ஆகும். இதுல உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் தேவைன்னா 2 நீங்க சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸ்ல 2 சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 4 6 8 10 சேஞ்ச் ஆகும். சேம் லூப் தான். நீங்க அதன் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு மாறிட்டு இருக்கு. ஸோ சிம்பிளா நாங்கள் இன்னொரு எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ முதல் 10 எண்களின்றையும் கூட்டுத்தொகை வேணும். இப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும்? முதல் 10 எண்களுடையும் கூட்டுத்தொகைன்றது வந்து சமேஷன். கூட்டுத்தொகைன்றது நாங்கள் ஒன்றொன்றா கூட்டுவோம். இருக்கிறதோட நாங்கள் கூட்டுத்தொகையை ஃபைன் பண்ண முடியும். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 0 ஒன்று வைக்கிறோம். ஏனெண்டா இங்க ஆரம்பத்துல கூட்டுத்தொகையை 0 ஒன்று வைக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 என்று வைக்கிறோம். ரெண்டு வேரியம். என்ன ரீசன் என்று சொன்னால் ஆரம்பத்துல 1 2 3 எண்ண வேணும் ஒரு ஆள். அவர் தான் எக்ஸ். கூட்டுத்தொகையை நீங்க சேகரிச்சு வச்சு கொண்டு வரணும். அவர் தான் சம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன் வைல் அப்படி என்று சொல்லி போட்டு போறேன். வைல் லூப். இந்த வைல் லூப்ல நாங்கள் முதல் செஞ்ச மாதிரி அதே வேறு தான். எக்ஸ்ன்றது எங்களுக்கு லெஸ் தேனோ ஈக்குவல் 10 இருக்க வேணும் இந்த இடத்துல. இது சரி. ஸோ இந்த இடத்துல நாங்கள் 1 by 1 எக்ஸ்ன்றத சமேஷனோட கூட்டணும். முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் சமேஷன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் பிளஸ் எக்ஸ். 1 2 3 4 5 6 சொல்லி கூட்டிக் கொண்டே வந்து கடைசியா தான் டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் என்ற நோக்கம். முதல் தரம் எக்ஸ் 1 தானே, 10 விட குறைவு தானே. ஆல்ரெடி என்னட்ட இருக்கிற சம்மோட எக்ஸை கூட்டிடுவோம். இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா சைவரும் ஒன்றும் கூட்டுப்படும். இப்ப புதிய வேல்யூ இந்த சம் நியூ வேல்யூ வந்து 1 இருக்கு.
அடுத்த முறை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் கொடுத்துருவோம். சில நேரம் இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு பதிலாக இப்படி டைப் பண்ணிடுவாங்க, எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் ஒன். இது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நாங்கள் பார்த்தோம். எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் ஒன் என்ன மீனிங்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன். இதுதான் அதன் மீனிங். நான் அந்த கொமெண்ட் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்ன்றதை நாங்கள் ஷோர்ட்டா இப்படி எழுதுறது, எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் ஒன் எழுதுறோம். இந்த வைல் லூப் என்ன செய்யும்டா, திரும்ப திரும்ப ரன் ஆக 1 + 2 + 3 + 4 + அப் டு 5 மட்டும் வரும். சாரி 10 மட்டும் வரும். உங்களுக்கு 100 நம்பர் மட்டும் கூட்ட வேணும்டா, இதுல 100 போட்டு விட்டீங்கடா சரி. எத்தனை நம்பர் மட்டும் கூட்ட போறீங்களோ அவ்வளவு வரும். இந்த லூப் முடியக்குள்ள சம்ன்றது எல்லாத்தின் கூட்டுத்தொகையையும் வச்சிருக்கும். எல்லாத்தின் கூட்டுத்தொகையும் உள்ளுக்குள்ள இருக்கிறபடியால இப்ப நாங்கள் என்ன செய்யலாம்டா, லாஸ்டா இந்த வைல் லூப் முடிகிற சந்தர்ப்பத்துல பிரிண்ட் பண்ணி விடலாம். வைல் லூப் முடிஞ்ச பிறகு பிரிண்ட் கொடுத்து விடலாம் சம். இப்ப இதை ரைவ் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 55 வரும். முதல் 10 எண்ணுமன்களுடையும் கூடுதல் 55 தான். 1 சக 2 சக 3 கூட்டிக்கலாம் 55 வரும். சிம்பிள். நீங்கள் எத்தனை நம்பர் போட்டாலுமே இந்த கம்ப்யூட்டர் ஈஸியா அதை கால்குலேட் பண்ணி சொல்லும். 5050 முதல் 100 நம்பர். ஒரு பெரிய ஒரு நம்பர் நாங்க டைப் பண்ணி பார்ப்போம். ஓரளவு உங்களுக்கு டிலே ஆகும் வர்றது ஆன்சர். சும்மா 1000 கொடுத்து பார்ப்போம். முதல் 1000 நம்பர் கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா இப்படி வரும். ஒரு பெரிய ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ இப்படி நாங்க என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ஆன்சர் செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து வைல் லூப்பில் நாங்கள் சில கம்பேரிசன் பார்த்துருந்தோம், எப்படி வைல் லூப் யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ இதுன்ற தொடர்ச்சியா நாங்க எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வர கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணிக்கல, உங்களுக்கு இது தொடர்பான ஐடியா வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்க ஃபோர் லூப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரப்போம். லூப்ல வந்து வைல் லூப்ன்றது இருக்கிற மாதிரி இந்த ஃபோர் லூப்ன்றது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்க ஃபோர் லூப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கல, வைல் லூப்பை விட ஃபோர் லூப் வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு லூப். பட் இந்த ஃபோர் லூப் பற்றி பார்க்கல நாங்கள் சில கண்டெக்ஸ்டுகளை சில நொட்டேஷன்ஸ் வந்து கவனமா இருக்கணும் அதில் யூஸ் பண்றதை பற்றி. முதலாவது என்ன செய்ய சொன்னா ஒரு சிம்பிளான ஃபோர் லூப் ஒன்று யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் இதுல சிம்பிளா ஒன்று எடுத்துக்கொண்டு வரேன். மார்க்ஸ் அப்படின்னு போடுவோம், MARKS. சில பேர் இந்த மார்க்ஸ் நான் சேவ் பண்ணி வைக்கும். ஒரு சின்ன பாக்ஸ் பிராக்கெட் எடுத்து, ஒரு பாக்ஸ் பிராக்கெட் இருக்குல்ல, 34 67 89, அதை விட 34 வந்துட்டு பரவாயில்ல, 34 35 78, அதை விட 14 89, இப்படி நிறைய மார்க்ஸ் எல்லாம் போட்டு நிறைய மார்க்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன், எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணோம். இதுக்கு இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும். ஈஸியா நாங்க ஃபோர் லூப் யூஸ் பண்ணலாம். அப்படின்றா 4x அப்படின்னு போட்டுக்கணும். எக்ஸ்ன்றது என்னன்னா ஒவ்வொரு மார்க்ஸ் தான் அதுக்கு 34ன்றதும் எக்ஸ் தான், 61ன்றதும் எக்ஸ் தான். எக்ஸ்ன்றது எல்லாரையுமே இருக்கு. ஸோ அப்படின்னு போட்டு நீங்க வச்ச பேரை கொடுத்து விட்டோம் மார்க்ஸ். இதில் வந்து MCQஸ்ல உங்கள்ட்ட கேள்வியா கேட்கலாம். இப்போ நீங்க எழுத வேண்டியது வராது, MCQஸ்ல கேட்பீங்க. 4x in marks இப்படி போட்டா என்ன மீனிங்டா, இந்த எக்ஸ்ன்றது எல்லாராவும் இருக்கு. 34 64 89 ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எடுத்துக்கொண்டு வரும். ஓர்டர்ல 34 தொடங்கி கடைசியா இருக்கிற 89 மட்டும் எல்லா வேல்யூவையும் எடுக்கும். இதுல நாங்க பிரிண்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி எக்ஸ் என்ன நடக்கும்டா, இந்த ஃபாலோ எல்லா மார்க்ஸையுமே எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு வர போறார். இதான் ஐடியா. ஸோ இதுல பிரிண்ட் எக்ஸ் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உனக்கு அவுட்புட் வேற இல்லை, பிரிண்ட் ஆர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த எக்ஸை நாங்க ரன் பண்ணிக்கல, எங்களுக்கு எல்லா மார்க்ஸுமே அவுட்புட்ல வந்துருக்கு. ஸோ 34 67 89 35 78 14 89 இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாம் அவுட்புட்ல வரும். நீங்க எந்த ஒரு சேஞ்சும் செய்ய தேவை, லிஸ்ட்ல மட்டும் மாத்தி கொண்டு போனீங்கன்னா இப்படி நீங்க நிறைய மார்க்ஸை கொடுக்க அது எல்லாமே பிரிண்ட் ஆகும். இது ஈஸி எங்களுக்கு. ஃபாலோ பண்றதை ஏன் யூஸ் பண்றோம்னா, இருக்கிற எல்லாரையுமே வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். எதுல முடியும்னு உங்களுக்கே தெரியும். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸையுமே வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ MCQஸ்ல இப்படியான கேள்விகளுக்கு கேட்கல, நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுக்க பார்ப்போம். ஃபாலோ பண்ண ஆன்சர் வந்துட்டுண்டா ஓகே ரைட், எல்லா ஆன்சரையுமே டிஸ்பிளே பண்ணி விட்டா சரி, அவ்வளவுதான் வேணும். இப்ப உங்களுக்கு பக்கத்துல தான் அவுட்புட் தேவை என்று சொல்லிக்கல, நீங்கள் காம எண்ட் ஈக்குவல் இப்படி ஒரு ஆன்சர் போட்டு எல்லா அவுட்புட்டும் உங்களுக்கு பக்கத்துல வரும். எண்ட் ஈக்குவல் இப்படி கொடுக்க பக்கத்துல வரும். இதை ஞாபகப்படுத்தி வைக்கும். என்ன பிரச்சனை, எங்களுக்கு அந்த இன்டென்டேஷன் இடைவெளி வேணுமெண்டே அந்த சிங்கிள் கோட்டேஷன்ல சின்ன ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து நீங்க இதை பார்க்கக்கூடிய மாதிரி. ஸோ இந்த அவுட்புட் பக்கத்துல வரணும்னு சொல்லிக்கல நாங்கள் என்ன செய்யலாம், இதுல
சின்ன ஸ்பேஸ், அதாவது கம எண்ட் ஈக்குவல் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுப்பமா இருந்தா இந்த அவுட்புட் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் ஜென்ரலா நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம். கீழே கீழே வரணுமெண்டா தனியா பிரிண்ட் மட்டும் பாவிப்போம். பக்கத்துல அவுட்புட் தேவைன்னு சொல்லிக்கல நாங்கள் இந்த எண்ட் போட்டு பாவிக்கிறது வளமை. எம்சிக்யூஸ்ல கேட்டுட்டு ரெண்டு ஆன்சருமே அவைலபிளா இருக்கு. நாங்கள் இதுல சரியான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது எங்கட வேலையா இருக்க போகுது. ஸோ சில நேரங்கள்ல சில எக்ஸாம்பிள் நாங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம். பார்ப்போம். இந்த ஃபோ அப்படி என்ற லூப் தானே பார்க்குறோம். இதுல சில கீவேர்ட்ஸ் வந்து அவைலபிளா வரலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் மார்க்ஸ் கொடுக்காமல் நான் என்ன செய்யறேன்னா நேம்ஸ் கொடுக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் நான் சேவ் பண்ண போறேன். ஒரு சிங்கிள் கொட்டேஷன்ல வந்து ரமேஷ், அடுத்த இன்னொரு நேம் குணான்ற, அடுத்து கஜன், மகேஷ், இப்படி எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நேம்ஸ் இருக்கு அவைலபிள். இப்ப எல்லா நேமையுமே நான் வந்து டிஸ்ப்ளே பண்ண வேணும். எல்லா நேமையுமே டிஸ்ப்ளே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கல நாங்க ஃபாலோ எக்ஸ் என்று வைக்கலாம், என் என்று வைக்கலாம், கூட மெயின் இன் நேம்ஸ். ஓகே ஃபைன். இப்ப நாங்க பிரிண்ட் என்னன்றதை பிரிண்ட் பண்ணோம். அவ்வளவு. இப்ப இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா நேமும் வந்து 1 by 1 டிஸ்பிளே. சில நேரங்கள்ல நாங்கள் இப்படியான எக்ஸெப்ஷன் for லூப்புக்குள்ள கூட இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த for லூப்ல இந்த கஜன் என்றவற்ற நேம் வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது, மெட்டாகிட்ட மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துடலாம். இஃப் n இஸ் ஈக்குவல் ஈக்குவல், ரெண்டு ஈக்குவல் போடுறது வந்து சமன் ஒன்று செக் பண்றதுக்கு ஒரு சிங்கிள் கோட்டேஷன்ல கஜன், இந்த என்னன்றது கஜன்ன்றதுக்கு ஈக்குவலா இருந்தா நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா டிஸ்பிளே பண்ணக்கூடாது. ஸோ இதை நான் கட் பண்றேன், என்டர் பண்ணிட்டு கண்டினியூ ஒன்று கொடுப்போம். ஸோ இதெண்டா என்னன்னு நாங்கள் பிறகு கண்டினியூ. பிறகு நான் என்ன செய்ய போறேன், இஃப் கண்டிஷன் இல்லாத சந்தர்ப்பத்தில் இதுல பிரிண்ட் பண்ணி வரேன் என்னன்னு. இதை நாங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுல பாருங்க, அப்படி இந்த கஜன் என்றவற்ற பேர் வந்து இல்லாம போயிட்டு என்ன நடந்திருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எல்லாட்டனையுமே டிஸ்பிளே ஆகியிருக்க வேணும். ஆனா இந்த ரெண்டு லைனும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை கூடிய, அதாவது ரமேஷா இருந்தது, குணா, அதை விட கஜன், மகேஷ், இந்த 4 பேர்லையும் கஜன் ரெண்டு வார சந்தர்ப்பத்துல கண்டினியூவா பாவிச்சிட்டோம். அது என்ன கண்டினியூ என்று சொன்னால் கஜன் ரெண்டு வார இடத்துல பிரிண்ட் பண்ணாமல் இதை அப்படியே திரும்ப அனுப்பி விட்டுரும் மேல். இதுதான் நடக்க போகுது. முதல் ரமேஷா இருந்த அந்த நேம், ரமேஷ்ன்றது கஜனுக்கு ஈக்குவல் இல்ல தானே, அப்ப உள்ள வராது, பிரிண்ட் பண்ணும். திரும்ப குணா என்ற நேமும் பிரிண்ட் ஆனது. கஜன் ரெண்டு வரைக்கும் ஈக்குவல், கண்டினியூ ஒன்றேக்குல பிரிண்ட்டுக்கு அனுப்பாது, திரும்ப அதை மேலே அனுப்பி. கண்டினியூன்றது அவரை ரன் பண்ண விடாமல், கீழே அந்த பிரிண்ட்ன்றதை பண்ண விடாமல் மேலே அனுப்பியாச்சு. இப்ப கஜன்ன்றது பழையபடி மகேஷா மாறிடும், மகேஷ்ன்றது திரும்ப பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த நேம் மட்டும் எங்களுக்கு இந்த டிஸ்பிளேல இருக்க மாட்டார். ஸோ கண்டினியூன்றது என்ன செய்யும் என்று சொன்னால் திரும்ப பழையபடி லூப்புக்கு அனுப்பிடும், அடுத்த கன்செப்டுக்கு போயிடும். கரண்டா இருக்க போறவரை மிஸ் பண்ணி அந்த எங்களுக்கு ஒரு ஆளுடைய வேல்யூ மட்டும் தேவையில்லாத நேரங்கள்ல நாங்கள் இதை பாவிக்கலாம். கண்டினியூ கண்டினியூன்றது என்ன செய்யும், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நடக்க விடாம அடுத்ததுக்கு கொண்டு போய் இந்த கண்டினியூன்ற வேல்யூ மாதிரி நாங்க பிரேக் என்ற வேல்யூ பாவிக்கிறோம். அது என்ன பிரேக் என்று சொன்னா அதோட அந்த லூப் நின்றுடும். இடையில நீங்க நிப்பாட்ட போறீங்கன்னு வைங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம், எங்களுக்கு இந்த குணா என்ற நேமோட நிப்பாட்டிக்கணும் லிஸ்ட். இப்ப ரமேஷ் வரணும், குணா வரணும். எப்ப குணா என்ற நேம் வருதோ அதோட நீங்க என்ன செஞ்சிடணும்னு சொன்னால் உங்களோட பைத்தன் ஸ்டேட்மெண்ட் நிப்பாட்டிக்கணும். அதுக்கு பிறகு வரப்போற ஒரு தட்ட பேரும் தேவை. ஸோ அப்படி வர இடங்கள்ல இஃப் கண்டிஷனை போட்டு பிரேக் அப்படி என்று பார்க்கணும். பிரேக் அண்டா என்ன செய்யும்னு சொன்னால் அது ரன் பண்ணிட்டுதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். இல்ல ரமேஷ் மட்டும்தான் வருவான். என்ன ரீசன்டா ரமேஷ் வரைக்குள்ள இந்த ரமேஷ்ன்றது குணாக்கு ஈக்குவலோ இல்ல, அப்ப பிரிண்ட் பண்ணப்படும். ரெண்டாம் தரம் என்ன செய்வீங்க, குணான்ற நேம் இங்க வரைக்குள்ள ஓகே ஈக்குவல், ஈக்குவல்னு சொல்லிக்கல அது இதோட பிரேக் ஆய், பிரேக் அண்டா ஆட்டோமேட்டிக்கா அதை விட்டு வெளியில வரும். கண்டினியூ சொன்னா அடுத்ததுக்கு அனுப்பினது, பிரேக் சொன்னா அதோட அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. இப்படியான கேள்விகள் மேபி எம்சிக்யூஸ்ல உங்கள்ட்ட கேட்கலாம். இது ஃபோர் லூப் சம்பந்தமா நான் சொல்லிட்டு வந்த விஷயம். இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறோம், ஃபோர் லூப்பில் எப்படி நம்பர்ஸை பிரிண்ட் பண்றேன்னு பார்த்துட்டு வேற போறோம். சிம்பிளான கன்செப்ட் நம்பர்ஸ். இப்ப நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணிக்கல நாங்கள் வித்தியாசமான மெத்தட்ல எல்லாம் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஃபோர் லூப் தான் இப்ப நாங்க பார்க்கிறோம்.
ஸோ இதுல ஃபோர் லூப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஸோ நான் இதுல ஃபோர் ஸோ எக்ஸ் என்பது எக்ஸ் இன் ரேஞ்ச். இந்த இன் ரேஞ்ச்ன்றது வந்து கீவேர்டு, அதான் நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட. இப்போ உதாரணத்துக்கு ஆர் ரெண்டு கொடுப்போம். ஓகே, 6 ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 6 பிரிண்ட் எக்ஸ். எக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கல, எனக்கு சைவர்ல இருந்து 5 மட்டும் பெறும். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் 6 மட்டும் இருக்க போறாக்களை டிஸ்பிளே பண்றீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சைவர் 1 2 3 4 5 மட்டும் தான் பெறும். 6 மட்டும் பெறும். சைவர்ல தொடங்குறபடியால 5 மட்டும் தான் பெறும். இப்ப உங்களுக்கு வந்து 10 மட்டும் வேணும்னு சொல்லிக்கல, நீங்க 11 கொடுக்க வேண்டி வரும். ஒரு நம்பரை அதிகரிச்சு கொடுத்தா தான் அவுட்புட் வந்து சைவர்ல இருந்து 10 மட்டும் எங்களுக்கு அவுட்புட் பார்க்கக்கூடிய மாதிரி. ஃபோர் லூப்ல இதுதான் முக்கியமான விஷயம். ஃபோர் எக்ஸ் இன் ரேஞ்ச் 11 சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சைவர்ல இருந்து 10 மட்டுமான அவுட்புட் வந்து எங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு. சைவர்ல தொடங்கும் 10 மட்டும் வரும். ஒரு நம்பரை அதிகரிச்சு கொடுக்கும். அப்படி இல்ல உங்களுக்கு தொடக்கம் முடிவு பெருமானம் கொடுக்க போறீங்களேக்க முக்கியமா இருக்கணும். சைவர் தேவை இல்லை, ஒன்றுதான் தேவை என்று வைங்க. 1,11 கொடுத்து விட்டீங்கன்னா சரி. 2 வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா முதலாவது தொடக்க பெருமானம் கடைசி முடிவு பெருமானம். ஆனா அந்த முடிவு பெருமானத்தை விட ஒன்று குறைவா தான் உங்களுக்கு வரும். தனியா ஒரு வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணீங்கன்னா தொடக்கம் எப்பவுமே சைவர் தான், முடிவு ஒன்று கழிச்சு பார்க்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து 2ல இருந்து 8 மட்டும் வேணும்னா நீங்க 8 கொடுக்கணும், 9 தான் கொடுக்கணும். 2ல இருந்து 9 கொடுத்தா தான் உங்களோட அவுட்புட் வந்து 2ல ஸ்டார்ட் பண்ணி 8 மட்டும் வரும். கடைசி பெருமானத்துல இருந்து 1 கழிச்சு தான் கொடுக்க வேணும். முதல்ல கொடுக்க போறது அப்படியே ஸ்டார்ட் ஆகும். இது சிம்பிளா எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு 1ல இருந்து 100 மட்டும் வேணும்னா 1,101 101 தான் கொடுக்கும். அப்பதான் எங்களுக்கு என்ன நடக்கும்னா 1ல இருந்து 101 மட்டும் பிரிண்ட் ஆகும், 100 மட்டும் பிரிண்ட் ஆகும். சார் இப்ப இதுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஒன்றை விட்டு ஒரு நம்பரை தான் பிரிண்ட் பண்ண போறோம். அப்படி வைப்போம். அது என்ன ஒன்றை விட்டு ஒரு நம்பர் சொன்னா இப்போ 1 அடுத்தது 3 அடுத்தது 5 7 2 பேர் மட்டும் வைங்கள். இதுக்கு பக்கத்துல வந்து ஒரு 2 போட்டு விடும். இப்ப 3 பெராமீட்டர் பாஸ் பண்றீங்களா என்ன அர்த்தம்? முதலாவது தொடக்கம், கடைசி தான் முடிவு பெருமானத்தை விட 1 கூடினது, அடுத்தது ஜம்பிங் வேல்யூன்னு சொல்லுவோம். அது என்ன ஜம்பிங் வேல்யூன்னு சொன்னால் ஸ்டெப் பண்ண போகுது. முதலாவது வந்துட்டா அடுத்தது 2 இல்லாமல் 3, அடுத்த 3 இல்லாமல் 4, ஒன்றை விட்டு 1 வேற 1 2 2 கொடுப்பீங்க. இதை பாத்தீங்கன்னா விளங்கும். 1 3 5 7 9 11 13 ஒற்றை இலக்கங்கள். சிம்பிளா உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னா இதை நாங்கள் 1ல இருந்து 10 மட்டுமான எண்கள் வேணும், அதுலயும் வந்து ஒற்றை எண்கள் தான் வேணும். இப்படி ஃபாலோ சிம்பிளா பார்த்துவிடும். இப்ப ரெட்டை எண்கள் தான் தேவை என்று சொல்லி இதுல 2 தொடங்கும். 2 தொடங்கினா உங்களுக்கு 2 4 6 8 12 இப்படி நாங்க ஃபார் லூப்பை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சிம்பிளான ஒரு மெத்தட். ஸோ பைத்தன் இன்ட்ரடக்ஷன் செஷன்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணல இருந்து இந்தியான் செஷன் மட்டும். ஸோ இன்றைக்கு பார்த்து இந்த வீடியோ மட்டும் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். அப்படின்னு சொன்னால் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ், அதை விட யூசர் இன்புட்ஸ் பிளஸ் இஃப் கண்டிஷன், அதோட சேர்த்து நாங்கள் இந்த ஃபோர் லூப் வை லூப் என்ற கன்செப்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஃபோர் லூப் பண்றது நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தும் நிறைய பேரை டிஸ்பிளே பண்ணலாம், அதே நேரங்கள் நியூமரிக் வேல்யூஸும் பார்க்கலாம். ஸோ அடுத்த செஷன்ல நாங்கள் இன்னொரு கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்ளும், அதாவது டேட்டா டைப் என்ற கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.